கீதை சாப்டர் 5 பதங்கள் 27-28. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம்ச்ச சசூஷ்சைவாந்தரே ப்ருவோஹ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தரசாரிணௌ. 28. யதேந்திரியமனோ புத்தேர் முனிர்மோக்ஷப்பராயணः விகதேச்சாபயக்ரோதோ யஹ சதா முக்த ஏவ சஹ. ஸ்பர்ஷான் சப்தம் முதலான புலன் விஷயங்கள், கிருத்வா வைத்து, பஹி வெளியில், பாஹ்யான் தேவையற்ற, சசு கண்கள், ச மேலும், ஏவ நிச்சயமாக, அந்தரே மத்தியில், புருவோ புருவங்கள், பிராண அபானவ் மேல் நோக்கி இயங்கும் காற்றும் கீழ் நோக்கி இயங்கும் காற்றும், சமௌ நிறுத்தலில், கிருத்வா வைத்து, நாச அப்பியந்தர நாசித்வாரங்களுக்குள், சாரினவ் வீசும், யத கட்டுப்படுத்தப்பட்ட, இந்திரிய புலன்கள், மனஹ மனம், புத்தி புத்தி, முனி ஆன்மீகவாதி, மோக்ஷ முக்திக்கு, பராயண தீர்மானிக்கப்பட்டு, விகத விலக்கி, இச்சா ஆசைகள், பய பயம், குரோத கோபம், எவனொருவன், சதா எப்போதும், முக்த முக்தி பெற்றவன், ஏவ நிச்சயமாக, ச அவன். எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி, நாசிக்குள் உள் வாங்கி சுவாசங்களை நிறுத்தி, மனம் புலன்கள் அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.